Hi students, I am Vinu. 12th bank chapter 7ல example 7.16 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the angle of intersection of the curve y is equal to sin x with the positive x axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா y is equal to sin x. அப்போ நம்மளுக்கு sin xக்கான டயக்ராம் என்ன தெரியும்? ஸோ இதுதான். ஸோ 0 π/2 பை நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் 2π 3π இந்த மாதிரி. இப்போ 0 π அடுத்து 2π அடுத்து 3π. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைனிக்ஸ்க்கான டயக்ராம் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா y is equal to 0ன்னு அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்தது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னாலே நம்மளுக்கு என்னென்னா y is equal to 0. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ஈக்குவேஷன் 1ஆகவும் இது ஈக்குவேஷன் 2ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷனாக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து m1 m2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே y is equal to sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல் ஈக்குவேஷன் 2வை கொண்டு போய் நம்ம சப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்? yக்கு பதிலாக 0. அப்போ y is equal to sin xங்கிறதுல இந்த yக்கு பதிலாக 0 போட்டோன்னா 0 is equal to sin x. அதாவது sin x is equal to 0. இப்போ என்ன கிடைக்கும்? x is equal to sin inverse of 0. sin inverse of 0னா சைனோட வேல்யூ எதுக்கெலாம் 0 வரும்னா 0 π 2π 3π அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், nπ போட்டுக்கலாமா? அப்போ n is equal to 0 1 2 3 is up to. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா nπன்னு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து m1 and m2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y is equal to sin x அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், dy/dx கண்டுபிடிக்கலாமா? ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், cos x. அப்போ நம்மளுக்கு m1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா cos x. ஸோ இதுதான் m1 அப்படிங்கிறது cos x. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னா y is equal to 0. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy/dx அப்படிங்கிறது 0, அதாவது m2. அப்போ m2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை கொண்டு போய் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ m1 is equal to cos x. ஸோ நம்மளுக்கு எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்குது, nπ. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா m1 is equal to cos nπ அப்படின்னு கிடைக்கும். cos nπயோட வேல்யூ என்னது, -1 தி ஹோல் பவர் n. அப்போ m1 is equal to -1 தி ஹோல் பவர் n. m2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 தான் கிடச்சிருந்தது. இங்கே நம்ம எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு m1 m2 கண்டுபிடிச்சிட்டோம். m1 m2 ஈக்குவல் கிடையாது, மல்டிப்ளை பண்ணால் -1ம் கிடையாது. ஈக்குவல்னால் பேரலாக வரும். மல்டிப்ளை பண்ணி -1 வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர். அப்போ இது ரெண்டுமே இல்லைங்கிறனால ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tan θ is equal to modulus of m1 minus m2 by 1 plus m1 into m2. இப்போ நம்மளுக்கு இங்கே m1 என்ன இருக்குது, -1 ஹோல் பவர் n. m2ங்கிறது 0 1 ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு 0. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், -1 ஹோல் பவர் n பை 0 ஆகிடுமா? அப்போ 1. ஸோ நம்மளுக்கு மாடுலஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 1. ஏன்னா -1 ஹோல் பவர் என்னன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மாடுலஸில் இருக்கும்போது அதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ tan θ is equal to 1. அப்போ θ is equal to என்ன கிடைக்கிது, tan inverse of 1. tan inverse of 1ஓட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா π/4. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்க்கான ஆன்சர். தேங்க்யூ.